ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த WTC ஃபைனலோட முதல் நாள் முடிஞ்சு போயிருக்கு. ஆஸ்திரேலியா வந்து 712 ரன்க்கு ஆல் அவுட் ஆயிருந்தாலும், அந்த முடிவுல வந்து தே ஹேவ் சீஸ்ட் த அட்வான்டேஜ் அட் த எண்ட் ஆஃப் டே 1. சவுத் ஆப்பிரிக்கா பீயிங் 43 ஃபார் 4. ஒரு நாளோட முடிவுல வந்து நான் ஒரு சின்ன ரிவ்யூ தான் போடப் போறேன். இப்ப இந்த டே 1 ரிவ்யூக்குள்ள போயிரலாம். இப்ப பிளேயிங் 11 வந்து நான் அந்த போன வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கச்சேவே அவ பிளேயிங் 11 2 டீமுமே அனௌன்ஸ் பண்ணிட்டா. அதாவது என்னோட 11லேருந்து நான் சொன்ன 11லேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஆஸ்திரேலியா வந்து அவ மார்னஸ் லபுஷேன ஓப்பனிங் இறக்கிட்டு, கேமரன் கிரீன் நம்பர் 3ன்னு போட்டா. நான் வந்து பியூ வெப்ஸ்டர் ஓப்பனிங், லபுஷேன் நம்பர் 3, ஜோஷ் இங்கிலிஷ் நம்பர் 6. அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபிட்டா இருந்திருந்தா ஸ்டார்க்குக்கு பதிலா போலண்ட போட்டிருப்பேன். மேபி பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இல்லைன்னா அந்த 3 பேர் நிறைய வருஷம் விளையாடிருந்திருக்கா. ஐ வாண்ட் டு கோ வித் 3ன்னு அவ போயிருந்திருக்கலாம். ஸோ அவ வந்து வேற மாதிரி போனா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எனக்கு புரியாத விஷயம், நான் வந்து ஒரு நம்பர் 7 ஸ்லாட்ல வியான் முல்டர் அண்ட் கோர்பின் பர்ஷல் பிளேன்னு சொன்னேன். நான் வந்து வியான் முல்டர் நம்பர் 3 இறக்குவான்னு நான் எதிரே பார்க்கல. அப்புறம் எனக்கு லுங்கியின் கீழ் தே வில் பிளே ஹெட் ஆஃப் டேன் பேட்டர்சன் எனக்கு முன்னாடியே நான் எதிர்பார்த்தேன். அது கரெக்டான கால்னு நான் சொல்லலை. நான் வந்து கண்டிப்பா டேன் பேட்டர்சனை தான் விளையாடி இருப்பேன். ஆனா அவ அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சது. டேவிட் பெனிங்கமா நான் நம்பர் 3ல போட்டிருந்தேன். அவ வந்து அவரை நம்பர் 6 போட்டா. அது எனக்கு புரியவே இல்லை. பவுமா வந்து டாஸை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங்னு சொன்னார். இப்ப வந்து ரெண்டுமே பண்ணி இந்த கிரவுண்ட்ல ஜெயிக்கலாம். அதாவது இஃப் யூ போல் அவுட் த அப்போசிஷன் ஃபார் லெஸர் ரன்ஸ் அண்ட் டே 1, அந்த டே 5ல பேட்டிங் கஷ்டமா இருக்கும். ஆனா இஃப் யூ டு நாட் ஹேவ் டு சேஸ் தட் மெனி ரன்ஸ், அதனாலதான் தெர் இஸ் அ ஸ்டார்ட் டு சே, நான் இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்லல. தெர் இஸ் அ ஸ்டார்ட் டு சே தட் இந்த கடைசி 11 டெஸ்ட் மேட்ச்ல 7 of 1 வென் சேசிங். ஆனா இந்தியா வந்து அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்த கொஞ்சம் 3-4 வருஷம் முன்னாடி அவ முதல் பேட்டிங் பண்ணிட்டு தான் ஜெயிச்சா. அப்படியும் பண்ணலாம். முதல் செஷன் பார்த்தோம்னா 67 ஃபார் 4. இப்ப கேமரன் கிரீன் நம்பர் 3 நான் சொன்னேன். அது நேரா வர பந்து தான். அதை வந்து பார்த்தோன்னே எல்லாரும் வாவ் சீம்ட் அவே அன்பிளேபிள் நிறைய பேர் போடுறா. அது நேரா வர பந்து தான். காலை வந்து அக்ராஸ் டு ஸ்ட்ரெயிட் ஒன் போட்டா யூஆர் கோயிங் டு ஃபைண்ட் டிஃபிகல்டி இன் பிளேயிங் இட். அதனாலதான் அவர் பவுலிங்கும் போடுறது கிடையாது. இந்த பியூ வெப்ஸ்டர் ஓப்பனிங் எனக்கு டெக்னிக்கலி சவுண்ட் பிளே அடி விளையாடுன்னு பார்த்தோம் அன்னைக்கு. லபுஷேன் நம்பர் 3ல தான் சாதாரணமா விளையாடுவார். அவரை நம்பர் 3ல இட்டு அந்த 2வது செஷன் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் கோட்டை விட்டா. அந்த சமயத்துல யூ காட் ஜாஷ் இங்கிலிஷ் ஆல்சோ டு ஹேவ் த டிஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டி வென் த டீம் இஸ் இன் அ ஸ்லைட்லி பெட்டர் சிச்சுவேஷன்னா இன்னும் கொஞ்சம் 30 ரன் அது வந்து இருக்கலாம். அதான் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா முதல் செஷன் கோயிங் டு சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப இந்த அட்டாக்க பார்க்கலாம். நான் எதனால டேன் பேட்டர்சன் விளையாடணும்னு சொன்னேன்னா, நான் வந்து கோர்பின் போஷும் விளையாடுவேன்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த நம்பர்ல விளையாடணும்னா இப்ப வியான் முல்டர் நம்பர் 3க்கு பதிலா கோர்பின் போஷம் நம்பர் 7லேயே விளையாடிருக்கலாம். எனக்கு அது புரியவே இல்லை. இப்ப மார்க்கோ யான்சன் he can take wickets, ரன்னுக்கு போற பவுலர். கஹிசோ ரபாடா வந்து நான் 3.14 எக்கானமின்னு சொன்னேன். 3.25 எக்கானமி. அதுக்கப்புறமா லுங்கியின் கீரி வந்து நான் எடுத்திருந்திருக்கவே மாட்டேன். நான் 8 ஓவர்ல 45 ரன். நான் ஒரு ட்வீட்டும் போட்டேன். இந்த அட்டாக் வந்து கேஷவ் மகாராஜ் த ஸ்பின்னர்ஸ் வில் நாட் கெட் மச் பர்ச்சேஸ் அன்டில் டே 5. அதுல ஒரு பவுலர் அவுட்டு. லுங்கியின் கீரி அது ஒரு பவுலர் அவுட்டு. வியான் முல்டர் வந்து நான் என்ன சொன்னேன், once a batsman gets settled, வியான் முல்டரை வச்சு ஏமாத்த முடியாது. முதல் 6 ஓவர் 6 ரன்ஸ். அதுக்கப்புறமா 9 ஓவர்ல 27 ரன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்கானமி ஆஃப் 3 ரன் ஓவர். இந்த 2 பவுலர் தான் இந்த அட்டாக்ல. ஒருத்தர் அடி வாங்கினா யூ காட் நோ சான்ஸ். அதுலயே அந்த 2வது செஷன்ல கோட்டை விட்டுட்டு ஏன்னா ஷார்ட் அண்ட் பைராலாம் போட ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுலயே கோட்டை விட்டுட்டு அந்த அலெக்ஸ் கேரி கிஃப்ட் பண்ணதுனாலதான் then they got back at the start of the third session 212. The bowlers have done their job courtesy of the 2 main bowlers. இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப் பார்த்தோம்னா அவ கஷ்டம் தான் பட போறான்னு எனக்கு நான் நினைச்சேன்.
ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் போல்ட் வெரி வெல். நான் இல்லைன்னு சொல்ல. மிச்சல் ஸ்டார்க் வந்து நான் மெயின்டைன் பண்றேன். அந்த 2 விக்கெட் அவர் எடுத்த 2 விக்கெட் வந்து போலண்டையும் எடுத்திருந்திருப்பார். போலண்ட் would have got in my view the same figures that Mitchell Stark has got today. நான் கிரெடிட்லாம் எடுக்கல. I'm saying why I would have gone with Scott Boland. ரயன் ரிக்கர்டன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஒரு 18 இன்னிங்ஸ் வேற இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஆவரேஜ் 41, 2 செஞ்சுரி. அதனால நோ 50s. எதனால சொல்றேன்னா ஐபிஎல்லே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு 20-30 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார். ஒரு 4 அடிச்சுட்டு தென் he was got dismissed soon after that. ஏடன் மார்க்ரம் வந்து இன்சைட் எட்ஜ் ஆகி போல்டு. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் கான்பிடன்ஸோட விளையாடிருந்திருக்கு. அவ 2 பேர்ல ஒருத்தர் அவுட் ஆன உடனே கொஞ்சம் கஷ்டமா போச்சு. வியான் முல்டர் நம்பர் 3 எல்லாத்தையுமே விட்டு விளையாடினர். இட் வாஸ் அஸ் இஃப் என்ன சொல்றது, நான் அவரை குறைவும் சொல்ல மாட்டேன். அவர் நம்பர் 3லாம் கிடையாது. அவர் இந்த SA20லயே அந்த கடைசியில இறங்கி இந்த நம்பர் 6 கொஞ்சம் ஒரு 2 ஓவர் போலிங் போடுவார். அவரை போய் நம்பர் 3 இறக்கிறது இந்த WTC ஃபைனல் அகேன்ஸ்ட் திஸ் அட்டாக் இஸ் நான்சென்ஸ் மூவ் அக்கார்டிங் டு மீ. பஹூமா வந்து இன்னும் இருக்க நம்பர் 4. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் வந்துட்டு அவுட் ஆயிட்டு அந்த டிஸ்மிசல்ஸ்லாம் ரொம்ப போர். வியான் முல்டர் நேரா வர பந்து போல்டு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கும் கேப் பிட்வீன் பேட் அண்ட் பேடு. ஸோ டேவிட் பெனிங்கம் கடைசியில என்ன பண்ணார், கடைசி 2 பந்து ஆஃப் த டே எப்படி 4 அடிச்சார். அந்த 2 4யும் நம்பர் 3ல அடிச்சிருந்தா 43 for 4 in 22 overs தான் இருப்பாளா, இருக்க மாட்டா. அவர் கிட்டத்தட்ட 60 ரன் ஆவரேஜ் வச்சிருந்திருக்கார். ஹி பேட்ஸ் அட் தட் பொசிஷன் இன் த கவுண்டி சர்க்கிட். டேன் பேட்டர்சன் மிடில்செக்ஸ் whose home ground is at Lords, அவரை உக்காத்தி வச்சுட்டு லுங்கியன் கிரியை விளையாடினா எஃபெக்டிவ்லி அ பவுலர் ஷாட். எந்த ஐசிசி இவெண்ட்லயும் பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலி தே வின் 0 சவுத் ஆப்பிரிக்கா. இப்பயும் ஓகே நிறைய பேர் சொல்லலாம் அந்த 20 ரன் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டேன்னு. இந்த பேட்டிங் லைனப்ப வச்சுட்டு அந்த 20 ரன் இஸ் அ பிக் 20 ரன். டிராவிஸ் ஹெட் வந்த உடனே ரபாதா கொண்டு வந்திருக்கணும். பார்த்தா அவருக்கும் ஆரம்பத்துல ஷார்ட் அண்ட் ஆன்சர் அந்த விக்கெட் எடுத்ததே கொஞ்சம் அந்த லெக் சைட்ல போட்டு தான் எடுத்தார். he was still batting, they got a 30 runs more which is close to the average first inning score. They would have found it very more difficult. ஸோ இது வந்து என்ன சொல்றது, கிளாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் கண்டிப்பா. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஒன்ஸ் அகேன் டாக்டிக்லி வர் வெரி புவர். இப்ப அவ என்ன பண்ணணும்னா they just have to keep batting and establish a decent lead. நான் சொன்ன மாதிரி எப்படின்னா when you are doing a first batting also, if you've not got too much of a lead in the assistance இருக்கிற ஒரு வென்யூல வந்து you can find yourself in trouble. அப்பதான் சேசிங் டீம் as one சொல்லியிருக்கேன். ஆனா அந்த கம்மியான ஸ்கோர் அடிச்சுட்டே சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா got the 4 wickets. இப்ப கைல் வெரேனி அடிச்சு விளையாடுவார். இஸ் ப்ரூவன் நோ. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் பேட்டிங்கே கிடையாது. ஸோ இந்த 2 பேரு பெடிங்கம் அண்ட் பஹூமா have got to put on at least 100 runs tomorrow. அப்படி பண்ணலைன்னா ஆஸ்திரேலியா ஆஃப்டர் ரீலிங் அட் த ஸ்டார்ட் ஐ திங்க் வில் கோ டு கிரஷிங் விக்டரின்னு நினைக்கிறேன். ஆனா என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ச்.